பாருங்கள் இடிமுரசு டிவி. இது உண்மையின் முரசு. உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குளித்தலை அதிமுக வேட்பாளர் கருணாகரன் தீவிர வாக்கு சேகரிப்பு. கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வேட்பாளரான கருணாகரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். கிருஷ்ணாபுரம் தெற்கு ஒன்றியம் சார்பில் நடைபெற்ற இந்த பிரச்சாரம் காலையில் வாழைக்கணம் ஊரில் தொடங்கப்பட்டது. கம்பளியம்பட்டி ஊரில் முடிவுற்றது. அங்கு அவர் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு கோரி மக்களிடம் வாக்கு சேகரித்தார். இந்த நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், உள்ளூர் பொறுப்பாளர்கள் மற்றும் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். கருணாகரனுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து பெட்டு வைத்து உற்சாகமான வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தின் போது பகுதி வளர்ச்சி, அடிப்படை வசதிகள் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை முன்வைத்து ஆதரவை திரட்டினார். வாக்காளர்களின் குறைகளையும் கேட்டறிந்தார். மேலும் அதிமுக அரசின் சாதனைகளையும் எதிர்கால திட்டங்களையும் விளக்கிப் பேசினார். அவரது உரைக்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. இந்த பிரச்சார நிகழ்வுகள் குளித்தலை தொகுதியில் அதிமுகவின் செல்வாக்கை மேலும் வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரவேற்கின்றேன். இப்பொழுது உங்களிடையே வெற்றி வேட்பாளர் அண்ணன் கருணாகரன் அவர்கள் உரையாற்றுவார். கழகத்தின் காவல் தெய்வங்கள் மாண்புமிகு இளையவர் டாக்டர் புரட்சித் தலைவர் புரட்சித் அவர்களை வணங்கி நாளைய முதலமைச்சரும் நம்முடைய கழகத்தின் பேச்சாளரான எடப்பாடி அவர்கள் கொடுத்த சட்டமன்றத்தில் எனக்கு போட்டியாளருக்கு வாய்ப்பினை வழங்குவதற்கு நான் வணங்குவதற்கு நன்றியை செலுத்திவிட்டு அவருடன் என்னை பரிந்துரை செய்து இந்த வாய்ப்பினை பெற்றுத் தந்த நம்முடைய மாவட்ட கழகத்திலும் நாட்டிலே முன்னாள் போக்குவரத்து அமைச்சரும் நாளை அமைச்சருமான என்னால் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலாக இந்த பிரச்சாரத்தை இங்கு ஆரம்பிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்திக் கொடுத்த இந்த வாழைக்கணம் பேச்சாளர்கள் நல்ல முறையில் ஏற்பாடு செய்த இந்த விசாரணை தெற்காண்டு கழகத்தினர் இளைஞர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் எல்லாம் கலந்து கொண்டிருக்கும் மாவட்ட கழக பொருளாளர் MS கண்ணதாசன் அவர்களையும் TP விஜயவடி அவர்களையும் அண்ணா தொழிற்சங்க செயலாளர் திருநாகேஸ்வர அவர்களையும் தோழமை கிழக்குண்டிய செயலாளர் என்ஆர் சந்திரசேகரன் அவர்களையும் தோழமை மேற்குண்டிய செயலாளர் என்ஆர் ரங்கசாமி அவர்களையும் நிர்வாகம் பேரவை செயலாளர் திருப்பதி அவர்களையும் திருப்பதி நகர செயலர் மணிகண்டன் அவர்களையும் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து நண்பர்களையும் முன்னாள் பிஜேபி சேர்ந்த ஒன்றிய செயலாளர் மற்றும் அனைத்து நண்பர்களையும் வழங்கிவிட்டு இந்த குசர் பகுதிக்குட்பட்ட இந்த வாழைக்கணத்தில் கிட்டத்தட்ட மிகவும் பின்தங்கிய ஒரு பகுதியாகும் நமது ஒன்றியத்தில். அதுவும் இல்லாமல் நமது மாவட்டத்திலே மிகவும் பின்தங்கிய பகுதியாகும். இங்கு ஏதாவது தொழிற்சாலைகளை ஏற்படுத்தி வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்த தர வேண்டும், குடிநீர் வசதிகள் செய்து தர வேண்டும். கடந்த 10 ஆண்டுகளாக எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் இந்த பகுதி அப்படியே உள்ளது. நிச்சயமாக இதற்கு நீங்கள் நம்பி நீங்கள் வாக்களித்தால் நான் சட்டமன்ற உறுப்பினராக உங்களுக்கு இந்த குடிநீர் வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பேன். அதே போல கொசூர் தொண்டமங்கலம் மத்தகுடிக்கு தனி யூனியன் ஆஃபீஸ் வேண்டும் என்று கேட்டுள்ளார்கள். அதாவது நமது கிருஷ்ணாபுரம் ஒன்றியத்தை குறித்து ஒரு யூனியனை கொண்டு வர வேண்டும். அது தலைமையிடமாக எங்கும் சொல்ல முடியாது, ஆனால் தனி யூனியனாக கொண்டு வர வேண்டும் என்பது நமது தொகுதியில் இருப்பது. ஏன்னால் 2 தொகுதிக்கு சேர்ந்து ஒரே யூனியனாக உள்ளது, அதை அவசியமாக பிரிக்க வேண்டும். அதே மாதிரி காவிரி கூட்டு குடிநீர் நமது தொகுதியிலேயே இங்கு மட்டும்தான் இல்லாமல் உள்ளது. அதற்கு தகுந்த ஏற்பாடுகள் செய்யப்படும். அதுமாதிரி இந்த ஜவுளி பூங்காவை ஏற்படுத்தி தொழிற்சாலை ஏற்படுத்த ஏற்பாடு செய்யப்படுவேன். அதனால் நீங்கள் நம்பிக்கையுடன் எனக்கு வாக்களித்தால் நான் உங்களுக்கு நல்ல வழியில் உழைத்து நீங்கள் சேவையாற்றுவது என்பது என்னுடைய கடமை. இதை நீங்கள் எனக்கு இரட்டை சின்னத்தில் ஆதரவு அளித்து வாக்களிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வேன். நன்றி, வணக்கம். இந்த தயசூரியன் பழனிசாமி பூத்து ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வேன். நன்றி, வணக்கம். பூமி
உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். அன்னமிட்டு அன்பு காட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். அன்னமிட்டு அன்பு காட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான்.